பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேட்பாளராக அண்ணாதுரை, அதிமுக வேட்பாளராக சேகர், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்ணன் போட்டியிடுகிறார். மதன் தாவேகா வேட்பாளர். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில யாருக்கு உங்களுடைய வாக்குன்னு கேட்டபோது தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் 36 முதல் 42% பேர் திமுகவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே 36 முதல் 42% பேர் தான் அதிமுகவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. மாலை மலர் மக்களிடம் கேட்டபோது 30% பேர் அதிமுகவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 22.5% பேர் தாவேகாவுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு 27.5% பேர் சொல்லியிருக்காங்க. தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகள் கடும் போட்டி என்கின்றன. மாலை மலர் மக்களிடம் கேட்டதை வச்சு நம்ம பார்க்கும்போது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1977 இருந்து, நான் ஏன் 77னா அப்போ தான் அதிமுக முதல் அது பொது தேர்தல் சட்டசபை தேர்தல், அதனால நான் அதை ஹிஸ்டாரிக்கலாக சொல்கிறேன். அப்போ 77ல் வந்து காங்கிரஸ் முதல் தடவை ஜெயிச்சது. அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 10 தேர்தலையுமே திமுக 5 தடவையும் அதிமுக 5 தடவையும். ஸோ ஈக்குவலாக வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதி இது. போன தடவை ஜெயிச்ச அண்ணாதுரை அவர்கள் வந்து 25,269 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் பாலகிருஷ்ணன்கிறவர் வந்து 23,771 வாக்கு வாங்குறாங்க. ஒரு தனிப்பட்ட நபர்னால வந்து இந்த அளவுக்கு ஒரு சேதாரத்தை இல்லை வெற்றி வாய்ப்பை வந்து திமுகவுக்கு கொடுக்க முடியுது. அந்த அடிப்படையில் தான் வந்து இது வந்து ஒரு டஃப் கான்டெஸ்ட்னு பார்க்குறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டுக்கோட்டை வந்து கடும் போட்டி நிலவக்கூடிய இடம் தான்.